بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் வ நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் உடைய அல்லாஹின் திருப்பெயரால் எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். நெஞ்சுக்கு நிம்மதி அப்படின்ற புத்தகத்திலிருந்து நாம் பார்த்துட்டு இருக்கிற தலைப்பு இன்னைக்கு நல்லெண்ணம் கொள்ளுங்கள். இறைவனை குறித்து தவறாக எண்ணுபவர்கள், இந்த செயல்கள் குறித்து சந்தேகம் கொள்வர்கள் என்று ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கமோ அவனை குறித்து நல்லெண்ணம் கொள்பவர்கள் என்று பலதரப்பட்ட மனிதர்கள் வாழும் பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர்களில் அதிக நிம்மதியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் யார் என்று விசாரித்து பாருங்கள். இறைவனை குறித்து நல்லெண்ணம் கொள்பவர்களே எப்போதும் நிம்மதியுடன் இருக்கின்றார்கள். அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். இறைவனை குறித்து யூகங்களில் இருப்பவர்கள் ஒருவித கலக்கத்திலேயே எப்போதும் இருப்பார்கள். இறைவனையே நம்பாத இவர்கள் யாரையும் நம்ப மாட்டார்கள். எப்போதும் ஒருவித அச்ச உணர்விலே இருப்பார்கள், ஆனால் வெளிக்காட்ட மாட்டார்கள். இவர்களை குறித்து திருமுறை இவ்வாறு குறிப்பிடுகிறது. ஆனால் மற்றும் சிலரோ தமது நலன்களை முக்கியமாக கருதி உண்மைக்கு புறம்பாக அல்லாஹை பற்றி அறியாமை மிக்க பல யூகங்களை கொண்டிருந்தனர் என்று திருக்குரான் 3வது அத்தியாயம் 154வது வசனம் நமக்கு கூறுகிறது. வியாபாரத்தில் ஈடுபட்டாலும், வீட்டில் இருந்தாலும், வீதியில் உலா வந்தாலும் இறைவனை குறித்த யூகங்கள் அவர்களது மனங்களில் ஓடிக்கொண்டே இருக்கும். இது நடக்குமா, நடக்காதா, அது சரியாகுமா, சரியாகாதா, இறைவன் கைவிட்டு விடுவானா, தெரியவில்லையே என்று பல்வேறு எண்ணங்கள் மனங்களில் ஓடிக்கொண்டே இருக்கும். இவர்களால் ஒருபோதும் நிம்மதியாக உலா வர முடியாது. போர்க்களத்தில் எதிரிகளை சந்திக்கும் நேரமாக இருந்தாலும் நீங்கள் சத்தியத்தில் இருக்கும் வரை உங்களுக்கு இறைவன் நிச்சயம் உதவி புரிவான் என்று நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். அப்போதுதான் இறையுதவி வேகமாக கிட்டும். இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தாலும் இறைவனை குறித்த சந்தேகம் கொள்ள தடைப்பட்டால் நிம்மதி பறிபோவதுடன் வெற்றியும் எட்டாக்கனியாகவே மாறும் என்பதை அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகின்றான். பகைவர்கள் மேலிருந்தும் கீழிருந்தும் உங்கள் மீது படையெடுத்து வந்த நேரத்தில் உங்கள் கண்கள் பீதியினால் சுருண்டு விட்டன, இதயங்கள் தொண்டைகளை அடைத்து கொண்டன. மேலும் நீங்கள் அல்லாஹ்வை பற்றி விதவிதமான சந்தேகங்கள் கொள்ள தலைப்பட்டீர்கள். திருக்குரான் 33வது அத்தியாயம் 10வது வசனம். நபிகளாரும் நல்லெண்ணமும் 23 வருட காலத்தில் எவராலும் சாதிக்க முடியாத பல சாதனைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சாதிக்க முடிந்தது எனில் இறைவனை குறித்து கொண்ட நல்லெண்ணமும் அதற்கு ஒரு காரணம் என்பதை நாம் மறந்துவிடலாகாது. மக்காவிலிருந்து நாடு துறந்து மதீனாவிற்கு நமது அருமை தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் செல்கின்றார்கள் நபிகளார். ஏந்தல் நபியின் தலையை எப்படியேனும் கொய்துவிட வேண்டும் என்று எதிரிகள் பாலைவன பெருவெளியில் வெறியுடன் சுற்றித் திரிகின்றனர். போகும் வழியில் மலை குகை ஒன்றில் தஞ்சம் அடைகின்றனர் இருவரும். குகைக்கு வந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கரின் மடி மீது தலை வைத்து தூங்க துவங்கிவிட்டார்கள். ஆனால் அங்கும் எதிரிகள் தேடி வந்து விட்டனர். குகைக்குள் இருந்த தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதிர்ச்சி, கலக்கம், அச்சத்துடனேயே நபிகளாரிடம் கூறினார், இறை தூதர் அவர்களே, குகை வாசலில் எதிரிகள், குனிந்து பார்த்தால் நம் கதி என்னாவது? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பதில் என்ன தெரியுமா? அபூபக்கரே, 2 மனிதர்கள் இருக்கும் இடத்தில் 3வதாக இறைவனும் இருக்கின்றான் என்பது குறித்து நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? இருவரை தவிர யாரும் இல்லாத இந்த தனிமை குகையில் இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கை அவர்களை காப்பாற்றியது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே கலக்கமடைந்த போதும் குகை வாசலில் எதிரிகள் காத்திருக்கும் வேளையிலும் குகைக்கு உள்ளே தோழரின் மடியில் தலை வைத்து தூங்கும் அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன நிம்மதியை பெற்றுத்தந்தது எது? இறைவனை குறித்த நல்லெண்ணம்தான். குருட்டு நம்பிக்கை அல்ல. தேவையான ஏற்பாடுகளை செய்த பின்னரே இறைவனை நம்ப வேண்டும். நியாயமான வழிமுறைகளை கையாண்ட பின்னரே இறைவன் குறித்து நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான நல்லெண்ணம். எவ்வித முன்னேற்பாடுகளையும் செய்யாமல் இறைவா நீயே கதி என்று என்னை இறை சன்னிதானத்தின் கதவை தட்டினால் அது ஒருபோதும் திறக்காது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, என் தந்தையின் சகோதரி ருபை பின்த் அன்-நதுர் ஒரு இளம் பெண்ணின் முன் பல்லை உடைத்து விட்டார். ஆகவே என் அத்தையின் குலத்தார் அப்பெண்ணின் குலத்தாரிடம் மன்னித்து விடும்படி கோரினர்.
அவர்கள் மன்னிக்க மறுத்துவிட்டனர். ஆகவே அத்தையின் குலத்தார் ஈட்டுத்தொகை செலுத்த முன்வந்தனர். அதற்கும் அவர்கள் மறுத்துவிடவே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இறை சட்டப்படி தீர்ப்பு வழங்கும்படி வந்தனர். அப்போதும் அவர்கள் பழி வாங்குவதை தவிர வேறு எதற்கும் ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டனர். எனவே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழி வாங்கும்படி உத்தரவிட்டார்கள். அப்போது என் தந்தையின் சகோதரி அனஸ் பின் நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறை தூதர் அவர்களே, என் சகோதரர் ருபையின் முன்பல் உடைக்கப்படுமா? வேண்டாம், உங்களை சத்திய மார்க்கத்துடன் அனுப்பி வைத்தவன் மீது ஆணையாக அவனது முன்பல் உடைக்கப்படக்கூடாது என்று சொன்னார். உடனே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அனஸே, இது இறைவனின் சட்டம், பழி வாங்கியாக வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்குள் அந்த இளம்பெண்ணின் குலத்தார் ஈட்டுத்தொகை பெற ஒப்புக்கொண்டு ருபையை மன்னித்து விட்டனர். அப்போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் அடியார்களில் சிலர் உள்ளனர், அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு எதையேனும் கூறிவிட்டால் அவன் அதை நிறைவேற்றி உண்மையாக்கி விடுகிறான் என்று கூறினார்கள். இறைவனை குறித்து நல்லெண்ணம் கொள்பவர்கள் வெற்றியை மட்டுமல்ல மன நிம்மதியும் சேர்த்தே பெற்றுக்கொள்கின்றனர். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் பார்க்கலாம். வாஹிருதவ் அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.